சனி பகவான் வக்ர பயிற்சி எந்த மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, கடன் பிரச்சனைனால முடியல சாமி, ஏண்டா வாழ்றேன்னு தெரியல, கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி வைக்குது. உங்களை கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கணவன் மனைவி ஒற்றுமையில நீங்க படுற பாடு, உங்களை புரிஞ்சுக்காம அவங்க படுத்துற கஷ்டம், அவங்க கொடுக்கிற டார்ச்சர், இதுல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கிற உங்களுடைய கவலை. ஸோ இதை வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்ப பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பாத்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து உங்கள் லைஃப்ல கிட்டத்தட்ட ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்வதுங்கிறது ஒரு பயத்தையும் கவனத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், அவர் 100 நாட்கள் உங்க லைஃப்ல எதிர்பார்க்காத ஜாக்பாட் கொடுக்க போற, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போற. 138 நாட்கள்ல 100 நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மகிழ்ச்சிகள் உறுதியா உண்டுங்க. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று அமர்ந்து ரிவர்ஸ்ல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளவு நாட்கள் உங்களை எவ்வளவு பேர் காயப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த கஷ்டம் படுத்தின நபர்களுக்கு சரியான பாடம் புகட்டி நீங்க உங்களுடைய பாதையை நோக்கி பயணிச்சு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உண்மையிலேயே கும்பராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் 100 நாட்கள்ல குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, நம்முடைய சனி பகவான் மற்றும் குரு பகவான் இருவருடைய செயல்பாடு மூலமாக உறுதியா குழந்தை பாக்கியம் உண்டு. சில கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தை பாக்கியம், 3 குழந்தையை ஒன்று போல பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதையே சூப்பராக இருக்கு. அதே போல இந்த காதல் விஷயங்கள்ல நிறைய போராட்டங்களை, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதை சமாளிக்க முடியாம வெடிச்ச செதறிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பதாக நீ இருக்கீங்கன்னா உறுதியாக காதலில் உள்ள பிரச்சனை சரியாக போகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனையும் சரியாக போகும். கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய கருத்து வேறுபாடு, நீ உயிருக்கு உயிரை உண்மையா அன்பா பாசமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல்
உண்மையான அன்பை மட்டும் எதிர்பார்த்து காதலிச்சு கடைசியாக கல்யாணம் பண்ண பிறகுமே உண்மையான அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கீங்க. உங்களை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு அன்பை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு உங்களுடைய உறவு, உங்களுடைய பார்ட்னர் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா, மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களை மதிக்க மாட்டேங்காங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்படியே மாறும்போது உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக நேரம் ஒதுக்குவாங்க, உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, இனிமேல் உங்களை பற்றி யோசிப்பாங்க. நம்ம செஞ்ச தப்பு, நம்ம பார்ட்னர் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பார்ட்னர் தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடை மாற்றி உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய யோகம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அப்புறம் வீடு கட்டலாமா, சொந்த வீடு வாங்கலாமா, வீடு கட்ட முயற்சி எடுத்தோம் பாதியோடு நின்றுச்சு, அல்லது வீடு வாங்க முயற்சி எடுத்தோம் பாதியோடு நின்றுச்சு அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு இருந்தால் அந்த நிலைமை மாறும். உறுதியாக கும்பராசி என்பவர்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் இந்த தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத அவமானங்கள், ஸோ இதெல்லாம் ஏதேனும் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சோ அது அப்படியே ரிவர்ஸில் போயிடும். இந்த மாய வலைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாய வலையில் தான் உங்களை சிக்க வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாய வலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்கள் மேலே சுமத்தின வீண் பலி, தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், அவர்கள் செய்த சூழ்ச்சி தாங்கிறத அவர்களே தன் வாயால் ஒப்புக்கொண்டு என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய தவறை திருத்திக்கிற போகிறாங்க. ஸோ நீங்கள் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது ரியாலிட்டியாக என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரூஃப் பண்ண போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சொந்த தொழில் செய்து தொழிலில் கொஞ்சம் நிறைய எதிர்மறையான விஷயத்தில் சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தால் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் 100 நாளில் நம்மளுடைய கும்பராசி என்பதை யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தொடங்குவீங்க. சொந்த தொழில் தடுமாற்றம் இருக்குன்னு வருத்தத்தில் வைக்கீங்களோ இனிமேல் தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலையான தன்மையில் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நம்முடைய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இவ்வளோ அற்புதங்கள் கிடைக்குது. மன அழுத்தம் விலக போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகிங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது. ஜாக் பாட்டுன்னு சொன்னோம், திடீர் அதிர்ஷ்டம். ஒன்று நீங்கள் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆகிருக்கும், அதெல்லாம் வரவே வராது வச்சுப்பீங்க, அந்த பணம் வரும். திடீர்னு பொழுதுபோக்கு போகும்போது ஏதாவது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு லாக் ஷீட் ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா மேபி அதிர்ஷ்டமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக கரெக்டாக இருந்தால் கிடைக்கும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குது. சுய ஜாதகத்திலும் தசாபுத்தியில் நல்ல வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணாமல் என்ன பண்ணணும், ஒரு ட்ரையல் பார்க்கலாம். ஓகே, அது தசாபுத்தி இருந்தால் மட்டும் சரியா. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நீங்கள். இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எனக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வராதா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக. அதுபோல் குடும்ப உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு விலகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் ஏற்படும். நம்முடைய கும்பராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக படிப்பில் சிறந்த மாணவன், சிறந்த மாணவி என்று பேரும் புகழும் வாங்கி அதன் மூலமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இனிமையான ஒரு 100 நாட்களாக உங்களுடைய பாதைகளை நீங்களே என்ன பண்ண போறீங்க, உருவாக்க போறீங்க. இந்த வட்டம் உங்களுடைய பாதை உங்களுக்காக. இப்போ வரையும் உங்களுடைய பாதை மற்றவர்கள் பயன்படுத்தினாங்க. நீங்கள் நிறைய விஷயத்தை உருவாக்குறீங்க, அதை ஒரு 60-70% கொண்டு போயிருப்பீங்க. அதை விட்டு உங்களை கோவப்படுத்தி வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ மீதி 30% அவங்க ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வட்டம் என்ன நடக்க போகுது, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே உங்களுக்காக அமைய போகுதுங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஸோ இந்த 38 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய அம்மா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அம்மா வழி சொத்து விற்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு புதிய என்ன சொல்லணும், புதிய விஷயங்களை கொடுத்து இதில் நீங்கள் சூப்பராக வருவீங்க, டாப்பாக வருவீங்க, டூப்பாக வருவீங்கன்னு உங்களை மாய வலைய சிக்க வச்சாங்கன்னா தயவு செய்து அந்த 38 நாட்கள் நீங்களாக இருங்க. இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். புதிய விஷயங்களை இயக்குவதையோ புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதிலோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால்
உங்களுடைய லாபம் உங்களுக்கே. உங்களுடைய செயல்பாடில் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் வக்கிரம் பெற்று கும்பராசி என்பவர்களுக்கு குதூகலமாக கொடுக்க போறார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை சனி வக்கிர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் ஒரு 20% 30% ரியாலிட்டியாக கிடைக்கும். அப்போ 20 to 30 தான் கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்க்க எல்லாமே நடக்காதா, எல்லாமே கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள கேள்வி வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ராசி கட்டம், அம்ச கட்டம்னு சொல்லி 2 கட்டங்கள் நம்ம எழுதி கொடுப்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதியோட யார் சேர்ந்திருக்கா, தற்போது நடக்கும் தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, இந்த தசாநாதனுடன் அல்லது புத்திநாதனுடன் ஏதும் ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கா அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக நீங்கள் பலன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெளிவாக ஆராய்ஞ்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஓகே? இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு பிறந்த தேதி எழுதி வைக்கல, என்னோடய பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம பேரை வச்சு ராசியை கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ அதன் அடிப்படையில் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன் சார் உங்களை. நான் எனக்கு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன், ஜாதகம் இல்லாட்டியும் பார்க்கலாமா, நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் இல்லாட்டியும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக பிரசனம் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லிய பலன் எடுக்க முடியும். சரியா? ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நம்ம பேசுகிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூட் எடுக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.